சென்னையில் சிறுவனை ராட்வில்லர் நாய் ஒன்று கடித்து குதறிய நிலையில் தென்காசியிலும் 10க்கும் மேற்பட்ட திருநாய்கள் கடித்ததில் பெண் குழந்தை படுகாயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாய்க்கடி தொடர்கதையாகி வரும் நிலையில் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். இனி நாய்கள் ஜாக்கிரதை என்ற பலகையை வீட்டின் கதவில் மட்டுமல்ல, நாயின் கழுத்திலேயே மாட்டி தொங்கவிட வேண்டும் போல அப்படி ஒரு கிளையை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய சம்பவங்கள். சென்னை அருகே மாங்காடு கொழுமணிவாக்கம் சார்லஸ் நகரைச் சேர்ந்த 11 வயதே ஆன துதேஷ் வீட்டின் உள்ளே தன் குட்டி நாயை கட்டி போட்டுவிட்டு அதன் அருகிலேயே நின்றுள்ளான். அந்த சமயத்தில் எதிர் வீட்டு பெண் தான் வளர்க்கும் ராட்வீலர் நாயை வாக்கிங் அழைத்து வந்துள்ளார். திடீரென அந்த நாய் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை பார்த்து குறைத்து கொண்டு எகிரியுள்ளது. குழந்தை பயந்து வெளவெளத்து போய்விட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்த ராட்வீலர் துஜேஷின் தொடையை பதம் பார்த்தது. வலியில் அலறி துடித்தான் சிறுவன். உடனடியாக அங்கிருந்தவர்கள் நாயை பிடித்து இழுக்கவே படுகாயமடைந்த துஜேஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். இச்சம்பவம் குறித்து சிறுவனின் பெற்றோர் நாயின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் அளித்துள்ளனர். இவங்க டாகை கூட்டு வராதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம். அந்த டாக் வந்து ரொம்ப வைலண்டான டாக், கூட்டு வராதிங்கன்னு சொல்லியும் அந்த பொண்ணு திரும்ப நாங்க ஏற்கனவே வான் பண்ணி வச்சிருந்தோம். திரும்ப கூட்டு வந்து விட்டுட்டு நிக்கிறாங்க சார். டாகை பிடிச்சி இழுக்காம குழந்தைய பிடிச்சி கடிச்சு அந்த தொடையில இருக்கிற சதையை வந்துருச்சு சார். மேல கடிச்சிருந்தா அவள் தான் சார். அவனை எதுவுமே பண்ணிருக்க முடியாது சார். நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம் சார். அவனுக்கு வலி தாங்க முடியாது, கத்திட்டு தான் இருக்காங்க. பசங்க விளையாடுற டைமுக்கு இவங்க ஏன் சார் கூட்டு வரணும்? இன்னொன்னு என் பையன் வெளியவும் போல சார். ஏன் வீட்டு உள்ள வந்து கடிச்சது சார். அந்த நாய் ரோட்ல போய் விளையாடிட்டு இருந்தானா கூட ஏதோ அவங்க வாக்கிங் கூட்டு போனாங்க கடிச்சிச்சுங்களா சார். 4 ஹவர் கழிச்சு நாங்க கொம்பு தூக்கின்னு போய் அடிக்கிற வரையும் அவங்க எதுவும் இல்லையா? நாய் மேல எப்படி நீ கையை வைப்ப? நாய் மேல கை வைக்க வருவியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. வச்சுட்டு அப்படியே நிக்கிது சார் அந்த பொண்ணு. இது என்ன சார், குழந்தைய கடிக்கிறத பார்த்து யாருன்னா சிரிப்பாங்களா சார்? மனித உயிருக்கு அச்சுறுத்தல் என கூறி ராட்வீலர் உள்ளிட்ட நாய்களை இறக்குமதி செய்ய முன்பு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நாய்களின் உளவியல் குறித்தும் அவற்றின் நடத்தைகள் குறித்தும் விரிவான ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகே அவை ஆக்ரோஷமானவையா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. நாய் 5 அறிவு ஜீவன். இதுபோல சம்பவம் நடந்தால் நாயை குறை சொல்வதை விட குற்றவாளியாவது நாயின் உரிமையாளர்தான். தாங்கள் வளர்க்கும் நாயின் உளவியலை கொஞ்சமாவது உரிமையாளர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மாங்காட்டை போலவே ஒரு சம்பவம் தென்காசியிலும் அரங்கேறியுள்ளது. ஆனால் இங்கு சிறுமியை கடித்தது ஒரு நாயோ 2 நாயோ இல்லை, மொத்தம் 10க்கும் மேற்பட்ட நாய்கள். பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த அச்சம்புதூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி காளிராஜின் மகள் 8 வயது மனிஷாவை 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றி வளைத்துள்ளன. கை கால்கள் நடுங்க பயத்தில் உறைந்து போன குழந்தை மனிஷாவை அந்த தெருநாய்கள் தரத்தரவென இழுத்துச் சென்றுள்ளன. அருகில் உள்ள தோட்டம் வரை இழுத்துச் சென்ற அந்த தெருநாய்கள் மனிஷாவை பாரபட்சம் பார்க்காமல் எல்லா பக்கங்களிலும் கடித்து குதறியுள்ளன. இதில் குழந்தை மனிஷா படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். சிறுமி வலியால் அலறி துடிக்கவே ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் நாய்களை விரட்டி மனிஷாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குழந்தை மனிஷாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தெருநாய்களால் பாதிப்பு என்று பலமுறை பிடித்து கூறியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என குமுறுகின்றனர் கிராம மக்கள். ஓடும்போது எந்த பொருளும் இல்லைனாக்கா என்னையும் துரத்துச்சு. இப்போ அங்கே நடந்த கம்பு எடுத்து நாய்களை துரத்தி விட்டு பிள்ளைய வந்து காப்பாற்றி வெளியில் எடுத்து வந்து போட்டு தலைகளில் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து காயங்கள் இருக்குது. உடம்புலலாம் ரொம்ப கடிகள், தொடை சைடு, உடம்பு, வயிறு எல்லாமே ரொம்ப கடிகள் வந்து கூடின இடங்கள். மீதி உள்ள சின்ன பிள்ளைங்கள் பெரிய ஆளுகள் முதற்கொண்டு எந்த அசம்பாயம் நடக்காத அளவுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் ஒரு பொறுப்பெடுத்து அதுக்குள்ள வேலையை பார்க்கணும்னு. முன் எப்போதும் விட சமீப காலமாக நாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. நாய் நன்றி உள்ளதுதான், அதில் மறுப்பது எதுவும் இல்லை. ஆனால் அவற்றால் ஆபத்து ஏதும் ஏற்படாத வண்ணம் நிரந்தர தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையே இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.